இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்பிஐ பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அதில் அக்கௌண்ட் இருக்கலாம், பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்கலாம், இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கலாம். ஆனால் ஒரு பேங்க் இருக்கிறது, தட் இஸ் கால்ட் அ ப்ரேயர் பேங்க். ஹல்லேலூயா. அந்த ப்ரேயர் பேங்க்கில் உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் நலமாக இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்க்க ஆரம்பிங்கள். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு காலேஜில் ஞாபகம் இருக்கு, குளிர் நிறைந்த அந்த பிரதேசத்தில் நான், என் சீனியர் அக்கா, என் கூட என்னோட ஃப்ரெண்டு காலையில் 5 மணிக்கு கம்பளி எடுத்துட்டு போய் ப்ரேயர் செல்லில் பாடல்களை பாடி எத்தனையோ நாட்கள் 5 மணிக்கு எந்திரித்து ஜெபித்திருக்கிறோம். அதெல்லாம் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது, இன்றைக்கு ஊழியத்தில் சோர்வுறும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் வேணாம் போதும்னு நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த ப்ரேயர் பேங்க்ல இருந்து தேற்றுகிற கரம் என்னை பலப்படுத்துகிறதே என்னால் பார்க்க முடிகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் உனக்கு பலன் கொடுக்கவே ஜெபம் தேவை. ஆபத்து காலத்தில் உனக்கு பலன் கொடுக்கவே பண்டக சாலையில் ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன? உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய அலைச்சல்கள். தேவனோடு செலவு பண்ணுகிற ஒரு நேரமும் அது வீண் போகவே போகாது. ஒரு நாள் யோசேப்பு பஞ்சம் மிகுதியாயிருந்த பொழுது தன்னுடைய பண்டக சாலை எல்லாத்தையும் திறந்தான். அங்கே உலகமெங்கும் பஞ்சம், ஆனால் இவனுடைய ஆத்துமாவோ வறட்சி அடையவே இல்லை. தேவனை உறுதியாய் பற்றி செழித்திருந்தான். வறட்சியான காலத்திலும் செழித்தோங்கினான். ஹல்லேலூயா.